இடைத்தேர்தலில் மதிமுக போட்டியிடுமா என்பது அல்ல பிரச்சனை. அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவது உறுதி என துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பாலநகர் பகுதியில் பொதுமக்களின் குறைகளை கேட்க வந்த திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எங்களுடைய உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தாலும் பொதுக்குழு முடிவுப்படி 2 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை ராஜினாமா செய்ய விடாமல் தடுத்தது யார்? அது உரை பேரமா அல்லது எந்த பேரத்தில் அது வரும் என்பதை திமுக கூற வேண்டும் என தெரிவித்தார். எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்கள இன்னைக்கு ஒரு இயக்க தலைமை எடுத்த முடிவுக்கு அதுக்கு ஒரு புறம்பாகவும் அதற்கு எதிர்மறையாகவும் அவங்க செயல்படுற மாதிரி இன்றைக்கி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரே இதில் முடிச்சிடறேன் நான். அதாவது குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம், இது போன்ற பல பேரங்களை நம்மளுடைய சோஃபா மாடல் மூலியமாகவும் கண்டெய்னர் மாடல் மூலியமாகவும் செயல்படுத்துகிறவங்ககிட்ட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் இழந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 6000 கோடி செலவு பண்ணியது. ஆனால் அதையும் மீறி 35% வாக்கெடுத்து தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தற்போது பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இல்லை எனவும் துரை வைகோ கூறினார். சொல்றானே இந்த நிலைமை தொடரணும், இந்த மாற்றம் தொடர வேண்டும். இந்த மாற்றத்துக்கு உண்டான அந்த அடித்தளத்தை அவங்க விஜய் ஏற்படுத்தணும். அவர் இந்த நம்பிக்கை பொறுத்தவரைங்க எல்லாம் இன்னைக்கு அவருக்கு வாக்கு 35 விழுக்காடு வாக்கு போட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு 6 மாதம் நீங்க இந்த லஞ்ச லாபம் இல்லாமல் ஒரு வெளிப்படையான ஆட்சியை கொடுத்தீங்கன்னா 35 கிடையாது 60% வெற்றி பெற்று எந்த கூட்டணியும் கூட தேவையில்லைங்க உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு.